அதெல்லாம் பாக்குறதுக்கு நான் இருக்க மாட்டேன். ஆனா விதை நான் போட்டது. இதெல்லாம் பெருமையா? கடமை. அனைவருக்கும் நெஞ்சம் நிறைந்த வணக்கங்கள். இயற்கை அற்புதமானது. இயற்கையின் படைப்புகளான மரம், செடி, கொடி, மலை, பறவை இனங்கள், விலங்கினங்கள், பூச்சி இனங்கள், மனித இனத்தை தவிர மீதமிருக்கக்கூடிய இயற்கையின் படைப்புகளுக்கு மனித மொழி தெரிந்து அதனதன் சிந்தனைகளை அவை வெளிப்படுத்தினால் மனிதனல்லாத இயற்கையின் பிற படைப்புகள் வெளிப்படுத்தக்கூடிய அந்த சிந்தனைகள், தத்துவங்கள் கடவுளுக்கு இணையானதாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு கோணத்தில்தான் இன்றைய நமது கதை நேரம் பயணிக்கிறது. சனியம் பிடிச்ச மரம் அப்படின்னு முனங்கிக்கிட்டே அந்த தோட்டக்காரர் அங்கிருந்த மரத்திலிருந்து விழுந்த இலைகளை வேகமாக பெருக்கிக்கிட்டு இருந்தார். காரணம், அந்த சமயத்தில் அவரோட கம்பெனி முதலாளி கோகுல் வர நேரம். காலையிலேயே ஒரு முறை எல்லா இடத்தையும் சுத்தம் பண்ணாலும் முதலாளி கோகுல் வர சமயத்தில் அவர் கார் நிற்கிற இடம், அவர் வந்து காரை நிறுத்துகிற இடம், அங்கெல்லாம் இருக்கிற இந்த பெரிய அரச மரத்திலிருந்து விழற அந்த இலைகளை பெருக்கி சுத்தம் பண்ணி வச்சுருக்கணும். இல்லைன்னா அதுக்கு ஒரு கத்துவார் அந்த முதலாளி. அப்படியே வேகமாக பெருக்கி முடித்த அந்த தோட்டக்காரர் குனிஞ்சி பெருக்கினதுனாலையும் தன்னோட வயதினோட முதுமையினாலையும் அப்படியே முதுக மெதுவாக நிமிர்த்திக்கிட்டே, எப்பா உங்கள் முதலாளி இன்னைக்கு லேட்டாக வராரு, பார்த்து பேசுங்க அப்படின்னு நுட்பமான ஒரு விஷயத்தை சொல்லிட்டு அங்கேருந்து போகிறார். மேனேஜர்கள் 4 பேரும் முதலாளி வரும்போது அன்னைக்கான வேலைகளை திட்டமிடுறதுக்காக அப்படியே வாசல்லையே முதலாளி கோகுலுக்காக காத்திருக்கிறாங்க. கோகுலோட ஹார்ன் சத்தம் கேட்குது. ஹார்ன் சத்தம் கேட்ட உடனே செக்யூரிட்டி வேகமாக போய் கதவை திறக்கிறார். கோகுல் எப்படி அந்த தோட்டக்காரன் முதலாளி இன்னைக்கு லேட்டாக வேற வராருப்பா, பார்த்து பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு போன அந்த தோட்டக்காரனது சொல் வந்து எதிரொலிக்கிற மாதிரி கடுங்கிற முகத்தோடு தான் கோகுல் வந்து வண்டியை விட்டு இறங்கினார். இறங்கின அந்த கோகுல் அப்படியே ஒரு முறைப்பாலேயே, அதிகாரத்தின் முறைப்பை அப்படி கண்ணில் காமிச்சு அத்தனை மேனேஜர்ஸையும் பக்கத்தில் கூப்பிடுறாரு. ஏன் கேட்டு திறக்க இவ்வளவு நேரம் அப்படின்னு அந்த பேச்சை தொடங்குறார் கோபமாக. கேட்டை திறந்த செக்யூரிட்டியை உடனே மேனேஜர்ஸ் கூப்பிடுறாங்க. அவரும் அங்கே வந்து நிற்கிறார். கேட்டு திறக்க ஒன்றும் அன்னைக்கு அவ்வளவு லேட்டான மாதிரி தெரியல, வேகமாக ஓடி போய் தான் திறந்தாங்க. ஆனால் இன்னைக்கு முதலாளியோட கோபம் இந்த இடத்துல நின்று கத்த ஆரம்பிக்கிறார். வழக்கமாக கோகுலினுடைய அந்த பேச்சு ஒரே பாணியாக தான் இருக்கும். முதல்ல எப்படி தொடங்கும்னா, தன் மேலே எந்த தப்பும் இல்லை, இங்கே இருக்கிற சுற்றுப்புற சூழலால் தான் என்னால் சிறப்பாக வேலை செய்ய முடியலன்னு தொடங்கும் அந்த திட்டுகளும் பேச்சுகளும் அதிகாரமும். அடுத்ததாக தன்னுடைய பின்புலம் எப்படிப்பட்டது, எப்படி வெளிநாட்டில் போய் படித்தேன், எப்படி வெளிநாட்டு நிறுவனங்களில் சிறப்பாக வேலை பார்த்தேன்னு இருக்கும். அடுத்தபடியாக தன்னால் இங்கே இருக்கிற சூழ்நிலையில் எதுவுமே பண்ண முடியலை, இந்த மாதிரி மோசமான சூழல் இருக்கிறதுனாலன்னு மறுபடியும் முதல் இடத்துலேருந்து அது தொடங்கும். கடைசியாக சுற்றி இருக்கிற அத்தனை பேரையும் குறை சொல்லி அந்த பேச்சு முடியும். அன்னைக்கும் அப்படிதான்.
கேட்டு லேட்டாக திறந்ததற்கான காரணம் தன்னுடைய சூழல். கேட்டு லேட்டாக திறந்ததுனால்தான் தன்னால் அன்றைக்கி வேலையை பொழுத ஒழுங்காக தொடங்க முடியலன்னு 1.5 மணி நேரம் வழக்கத்தை விட லேட்டாக வந்துட்டு இருக்கிறவங்களெல்லாம் குறை சொல்ல ஆரம்பிச்சிட்டார். எப்படியோ அந்த மரத்துக்கு கீழே இவர் பேசுகிறாரே, இருந்துக்கிட்டே பேசுகிறாரே தன்னோட முதலாளின்னு ஒரு செக்யூரிட்டி ஒரு சேரை கொண்டு வந்து போடுறார். அந்த சேரை கொண்டு வந்து போட்டது கூட ஒரு நன்றியோடு பார்க்காம ஒரு ஆணவத்தோட கண்ணில் அதிகாரம் ரொம்பி வழிய இதெல்லாம் நீ செய்யணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பார்வை பார்த்துட்டு உட்கார்றாரு. அந்த பார்வைக்கே அந்த செக்யூரிட்டி சந்தோஷப்பட்டு போகிறார். உட்கார்ந்து எல்லாத்தையும் திட்டுகளாக கேட்டு லேட்டாக திறக்கப்பட்டதுன்ற ஒரு பொய் காரணம் சொல்லி தான் லேட்டாக வர்றதுனால இங்கே வேலை நிற்கலை, கேட்டு லேட்டாக திறந்ததுனால தான் வேலை நிற்கிதுன்னு சொல்லி முடிக்கிறார். முடித்து கடைசியாக ஒரு வாக்கியத்தை சொல்லிட்டு அங்கேருந்து எழுந்து போகிறார். இந்த மரம் மாதிரி ஒன்றுனா ஜடம் கிடையாது. அங்கேருந்து அரச மரத்தை காமிச்சு சொல்கிறார் கோகுல். இந்த மரம் மாதிரி ஒன்று நான் ஜடம் கிடையாது. நீங்கள் பண்ணுறதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறதுக்கு ஒழுங்காக நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட வெளியில் இருந்த புழுக்கத்தை தாங்க முடியாமல் தன்னோட ஏசி அறையை நோக்கி போகிறார். இது எப்போதுமே கோகுல் அந்த மரத்தோட தொடர்பு படுத்தி எப்போதுமே தன்னோட பேச்சு எதனாலும் முடிக்கிறது இப்போது கடந்த ஒரு வருஷமாக வழக்கமாயிடுச்சு. அதுக்கு காரணம் என்னென்னா, சென்ற வருடம் இந்த மரத்தை வெட்டிடலாம் அப்படின்னு திட்டமிட்டு புதுசாக சேர்ந்த மேனேஜர் ஒருத்தர்கிட்ட பொறுப்பு ஒப்படைக்கப்படுது. அவர் அந்த மரம் எப்படி இருக்குன்னா, அடிப்பகுதி 7 பிரிவாக பிரிஞ்சிருக்கும். அரச மரம் இல்லையா, அதனால் 7 கட்டைகள் ஒன்று சேர்ந்து இருக்கும். 7 பகுதியாக பார்க்க முடியும். ஒவ்வொரு பகுதிக்கு நடுவுலையும் இடைவெளி இருக்கும். அப்படியே பருத்து போய் விரிஞ்ச ஒரு அரச மரம். கீழே மட்டும் பார்த்தாலே ராட்சசத்தனமாக இருக்கும். மேலேயும் சேர்த்து பார்த்தா படுபயங்கரமான ராட்சசத்தனத்தோடு அந்த மரம் நிற்கும். வெட்டுறதுக்கான ஏற்பாடெல்லாம் பண்ணி ஆள் அளந்து கிளந்து வெட்ட இருக்க இன்னும் 1 மணி நேரம் இருக்குது. எல்லாம் தொழிலாளர்கள்லாம் தயாராகிட்டு இருக்கிறப்ப அந்த மேனேஜருக்கு வீட்டிலேருந்து ஃபோன் வருது. கல்லூரிக்கு போன தன் மகன் சாலை விபத்தில் குத்துயிரும் கொலை உயிருமா கிடக்கிறதா. அப்படியே போட்டபடி அந்த வேலையை நிறுத்த சொல்லிட்டு வீட்டுக்கு போகிறார். எப்படியோ தன் மகனை காப்பாற்றி கொண்டு வந்துட்டு அவர் முதல்ல பண்ண வேலை, இந்த கம்பெனியிலேருந்து வேலையை ராஜினாமா செஞ்சுட்டு இந்த மரத்தை எக்காரணத்தை கொண்டு வெட்டிடாதீங்க, மரத்தை வெட்ட போன பாவம்தான் என் வீட்டு கொலை கொழுந்த இந்த மாதிரி ஆக்கிடுச்சின்னு கோகுலுக்கு சொன்னதோடு மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கிற அத்தனை பேருக்கு சொல்லிட்டு போயிட்டார். இதனால் எல்லாருமே கோகுலுக்கு என்ன பயத்தை காட்டுறாங்களோ அதே அளவு பயம் கலந்த மரியாதையை அந்த மரத்து மேலே வச்சுருந்தாங்க. இப்படியே இது 1 வருடம் முன்னாடி நடந்தது. அதனால் எப்போதுமே கோகுல் அதன் பிறகு பேசும்போது இந்த மரத்தை வச்சு ஏதாவது இது மாதிரி ஒரு வாக்கியம் சொல்கிறது, இந்த மரம் மாதிரி நான் ஜடம் கிடையாதுங்கிறது இன்றைக்கி சொன்ன ஒரு சொல். ஒரு வாரம் கழித்து இது நடந்து 1 வாரம் கழித்து கோகுல் தன்னோட குடும்பத்தோட தன் வெளிநாட்டிலேருந்து வந்திருந்து தன் குடும்பத்து நண்பர்கள் உறவினர்கள் சிலரை கூட்டிகிட்டு அன்னைக்கு கம்பெனிக்கு வரதா இருந்தது. தடபுடலாக எல்லா விதமான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருந்தது. மதிய உணவு அவர்களுக்காகவே அங்கே ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. கோகுல் வர்றதுக்கு முன்னே கேட்டை திறந்து வச்சிடணுங்கிறது போன தடவை நடந்த கலாட்டாவில் கோகுல் சொல்லியிருந்த ஒரு உத்தரவு. அதனால் கோகுல் கார் வரத்துக்கு முன்னாடியே கதவு திறந்து வைக்கப்பட்டிருக்கு. கோகுல் உள்ளே இறங்கின உடனே இந்த முறை கோகுல் தன்னோட உறவுகள் முன்னாடி தன்னோட நிர்வாக திறமையை காட்டுறதுக்காக சுற்றி முத்தியும் ஏதாவது வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்னு பார்க்குறாரு. பார்க்கும்போது ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. அது என்னன்னா, அந்த செக்யூரிட்டி அறையில் தொங்க விடப்பட்டிருந்த கேலண்டரோட ஒரு பகுதி காற்றுல அசைஞ்சு ஒரு 2 இன்ச்சுக்கு சைடில் கிழிஞ்சிருந்தது. உடனே வேகமாக நடந்து அந்த கேலண்டர் கிட்ட போன கோகுல்
இப்படி கிழிஞ்ச கேலண்டரை இங்கே தொங்க விட்டு என்னை அவமானப்படுத்துறீங்களா அப்படின்னு பேசத் தொடங்கி அதே பாணியில் தன்னுடைய பெருமைகள் தன்னுடைய வேலையில் பெருமை இழந்து போகிறதுக்கு காரணம் சுற்றி இருக்கிற இவர்களால் தான் இந்த கம்பெனி நாசமாக போகுது, இவர்களுக்கு சமூக சேவை, நான் கொடுத்திருக்கிற இந்த வேலை சமூக சேவை என்பது மாதிரி அந்த பேச்சு தொடங்கி நீண்டுக்கிட்டே போகுது. ஒரு கட்டத்துக்கு மேலே இந்த கேலண்டரை உடனே மாற்றி ஆகணும் அப்படின்னு ஓடி உள்ளே போய் ஒரு புது கேலண்டரை தேடுறாங்க. அதுக்குள்ளே ஒருத்தர் செலோ டேப்பை எடுத்துகிட்டு ஒட்டலான்னு வராரு. என்ன நீ என்னை கேவலப்படுத்துறியா? ஒரு கேலண்டர் கூட போட வக்கில்லாதவன்னு காட்டுறியா? புதுசாக எடுத்துகிட்டு வான்னு அந்த கம்பெனிலேயே கோகுல் வராத ஒரு பகுதியில் இருந்த ஒரு கேலண்டர் எடுத்தாந்து அங்கே மேனேஜர் உடனே மாட்டுறார். இப்படித்தான் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஒரு செக்யூரிட்டியை கூப்பிட்டு, எதுக்கு எல்லா ஜன்னலையும் திறந்து வச்சுருக்கிறீங்க? இந்த அரச மரத்து காத்தால தான் இந்த கேலண்டர் இப்படி கிழிஞ்சு போகுது. கீழ் ஜன்னலை மூடி வைங்க, மேலே மட்டும் காற்று வந்தால் போதும் அப்படின்னு சொல்லி அந்த சொல்லிட்டு, அப்படின்னா கேலண்டர் கிழியாமல் இருக்கும், மாதந்தோறும் ஒரு கேலண்டரை மாற்ற முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தன் உறவுகள் முன்னாடி தான் எவ்வளவு சிறப்பாக நிர்வாகம் செய்கிறோம் அப்படிங்கிறத காமிச்சிட்டு தன்னோட அறைக்கு அவங்களெல்லாம் கூட்டிகிட்டு போகிறார். இது நடந்து ஒரு 3 மாதம் கழித்து காற்று நல்ல அரச மரத்து 3 மாதம் கழித்து ஒரு காலை ஒரு 10 மணி வேளை நல்ல அரச மரத்து காற்று வீசிக்கிட்டே இருக்குது. அரச மரத்திலிருந்து இலைகள் கீழே விழுந்துக்கிட்டே இருக்குது. பழுத்த இலைகள், காய்ந்த இலைகள் அப்படின்னு இலைகள் சில கீழே விழுந்துக்கிட்டே இருக்குது. அந்த கம்பெனியில் இருக்கிறவங்க உணர்ச்சியற்றவர்களாக அப்படியே நிற்கிறாங்க. கோகுலோட குடும்பத்தினர் அப்படியே கண் கலங்கி போய் நிற்கிறாங்க. கோகுலினுடைய உடலானது அப்படியே மூச்சின்றி நடுவில் கிடத்தப்பட்டிருக்கு. இப்போ காலை வேளையில் கம்பெனிக்குள்ளே நுழையும் போதே அப்படியே நெஞ்சு வலி கோகுல் அந்த கம்பெனிக்குள்ளேயே இறந்துடுறார். அப்போ அந்த இறந்த கோகுலின் உடலை டாக்டர் இறந்துட்டாருன்னு உறுதிப்படுத்தினப்புறம் அந்த அரச மரத்து கீழே தான் கிடத்தியிருக்கிறாங்க. கோகுல் முகத்தில் உட்கார்ற அந்த ஈக்களை அந்த அரச மரத்து காற்று விரட்டிக்கிட்டே இருக்கு. அப்படியே உறவுகள், அந்த மற்றவர்கள் கண்கலங்க கோகுல் உடல் அங்கே கிடத்தப்பட்டிருக்கு. இந்த சூழ்நிலையில் அப்படியே நின்று கொண்டிருந்தது அந்த அரச மரம்.